டின்னருக்கு சந்தக செய்யலாம்னு சொல்லி காலையிலேயே அரிசி ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்ல கெட்டியான மாவு பக்குவத்துக்கு நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். இட்லி சட்டியில இந்த மாவு ஊற்றிட்டு நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா வெந்துடும். இட்லி ஆறுறதுக்கு முன்னாடியே சந்தக கட்டையில மாற்றி பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இன்கேஸ் ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி ஆறிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அழகாக வரும். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான வேலை தான். நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி வீட்லயே சிம்பிளா செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் லெமன் சந்தகை தான் செஞ்சிருந்தேன். நார்மல் தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல கொஞ்சமா லெமன் சாறு, கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா லெமன் சந்தகை ரெடி. அது கூடவே தக்காளி சந்தகையும் செஞ்சிருந்தேன். நார்மலா தக்காளி சாப்பாட்டுக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு ரைஸுக்கு பதிலாக சந்தகை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தக்காளி சந்தகையும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட்